பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. அவருடைய வார்த்தையின் மூலமாய் கர்த்தருடைய ஆவியான் உங்களோடு பேசி உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 139 சங்கீதம் 16 வசனம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஆண்டவராகிய தேவன் மனிதனை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த வேதாகமும் அப்படித்தான் சொல்லுகிறது. உலகத்தில் மனிதனுடைய உருவாக்கப்படுதல் பலவிதங்களில் சொல்லப்பட்டாலும், சில நேரங்களில் மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று சொன்னாலும், பரிசுத்த வேதாகமும் தெளிவாக திட்டமாக சொல்லுகிறது, நீங்களும் நானும் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. நாம் தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே அவர் நம்மை அறிந்திருக்கிறார். அநாதி காலங்களாக நம்மை அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. இந்த இடத்துல என்னுடைய கருவை உம்முடைய கண்கள் கண்டது மாத்திரமல்ல, என்னுடைய அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனுடைய புஸ்தகத்தில் நீங்கள் எப்பொழுது உருவாகுவீர்கள், உங்கள் அவயவங்கள் எப்படி உருவாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது உருவாக்கப்படுகிற அத்தனை காரியங்களையும் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், உங்களையும் என்னையும் படைத்தது தேவாதி தேவன். வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவர், நட்சத்திரங்களையும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளையும் படைத்த தெய்வம் உங்களையும் என்னையும் படைத்தார். அது மாத்திரமல்ல, இவ்வளவு தெளிவாக திட்டமாக ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் எழுதி வைத்திருக்கிறார். ஒருவேளை வானத்தையும் பூமியையும் அவர் தம்முடைய வார்த்தையினால் படைத்தார், அதை குறித்து அவ்வளவாக எழுதவில்லை. ஆனால் உங்களையும் என்னையும் படைக்கும் பொழுது ஆண்டவர் வித்தியாசமாக படைத்திருக்கிறார். ஆனபடினாலே தேவன் உங்களை இவ்வளவாய் நேசிக்கிறார் என்பது இதன் மூலமாய் வெளிப்படுகிறது. இப்படிப்பட்ட விதமாய் உருவாக்கப்பட்ட நீங்களும் நானும் எப்படி வாழ வேண்டும், இந்த தேவனை நேசிக்க வேண்டும், இந்த தேவனுக்காக வாழ வேண்டும், இந்த தேவனுடைய அன்பை அறிந்து உணர்ந்து அவருடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த ஜீவகாலத்தை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். இந்த பூமியிலே நாம் இருக்கிற காலங்கள் கொஞ்சம். இவ்வளவு மேன்மையாக படைக்கப்பட்டு நீங்களும் நானும் இந்த பூமியிலே சில வருடங்கள் 60, 70, 80, ஒருவேளை 100 வயதோ வாழ்ந்துவிட்டு நாம் அழிந்து போவதற்காக இந்த பூமியிலே தேவன் நம்மை உருவாக்கவில்லை. இவ்வளவு நேர்த்தியாக நம்மை படைக்கவில்லை. எதற்காக படைத்தார்? நித்திய காலமாக நம்முடைய தேவனோடு வாழும்படி. நம்மை உண்டாக்கின தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே போய் அவரோடு வாழ்ந்து சுகித்திருக்கும்படி, நித்தியமாக மகிழ்ச்சியோடும் சமாதானத்தோடும் ஆனந்த மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு தேவன் நம்மை உருவாக்கினார். ஆனபடினாலே இந்த கால வேளையில் நாம் உருவாக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்து தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்போம். இந்த தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். எதிர்காலத்தை குறித்த கவலைகள் உங்களுக்கு இருக்கலாம். இந்த நாட்களில் உலகத்தில் பல நாடுகளில் சண்டை சச்சரவுகள், போர் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் தேவன் மாறாதவராக உண்மையுள்ளவராக இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிற தேவன் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். கவலைப்படாதிருங்கள், தேவனுக்கு அர்ப்பணியுங்கள். அவருடைய கண்கள் உங்களுடைய கருவை கண்டது. கலங்காதிருங்கள், ஆண்டவருக்காக வாழ்வதற்கு அர்ப்பணியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.